அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஜனவரி 25 வியாழக்கிழமை. வியாழக்கிழமையன்று தைப்பூசமும் தை பௌர்ணமியும் குருவாரத்தில் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான சேர்க்கையுள்ள நாள். இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாட்டில் நாம் தவறாமல் செய்ய வேண்டிய 5 விஷயங்களை பற்றியும் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 25 நாள் முழுவதும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருப்பதால் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபடுவது நல்லது. 25 பூச நட்சத்திரம் 25/1/24 காலை 9:14 மணி முதல் 26/1/24 காலை 11:07 மணி வரை இருக்கிறது. அதனால் 25 தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதியானது 24/1/24 இரவு 10:44 மணி முதல் 25/1/24 இரவு 11:56 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கிறது. அதனால் தைப்பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்ற 25/1/24 அன்று தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இதில் காலை மதியம் என 2 வேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது. முடிந்தால் காலை மாலை 2 வேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அதிக சிறப்பை கொடுக்கும். இரண்டாவதாக, அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான். அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்று ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு. தைப்பூச வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரம் 25/1/24 வியாழக்கிழமை காலை 9:20 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரத்திலும் மாலை 6:15 முதல் 7:30 வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பானதாகும். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகிய பாடல்களை பாடிக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபடுதல் வேண்டும். மாலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது சிறப்பு. நமது வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு உலோகத்தால் ஆன வேலை முதலில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அதற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்ய வேண்டும். எப்படி அபிஷேகம் செய்வது என்று பார்ப்போம். முதலில் வேலை சுத்தமான தண்ணீரால் கழுவ வேண்டும். பிறகு ஒரு செம்பு தட்டை வைத்து அதன் மேல் செம்பாலான பாத்திரத்தை வைத்து அதில் பச்சரிசியை நிரப்பி அதன் நடுவே வேல் நிற்பது போல் வைக்க வேண்டும். பிறகு காய்ச்சாத பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து வேலின் நடுவில் சந்தனம் குங்குமம் வைத்து கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும். பிறகு தண்ணீரை ஊற்றி அதை கழுவிவிட வேண்டும். அடுத்ததாக விபூதியை வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு பன்னீரையும் சந்தனத்தையும் ஒன்றாக கரைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் முடிந்த பிறகு வேலையை அரிசியிலிருந்து எடுத்து சுத்தமான துணியை கொண்டு துடைக்க வேண்டும். பின்பு செம்பு பாத்திரத்தில் இருக்கும் அரிசியை எடுத்து வேறொரு தட்டில் கொட்டிவிட்டு செம்பு பாத்திரத்தை சுத்தமான துணியை கொண்டு துடைத்துவிட்டு அதில் புதிதாக பச்சரிசியை நிரப்பிவிட்டு வேலை மீண்டும் அதில் நிற்க வைக்க வேண்டும். தட்டில் இருக்கும் அபிஷேக நீரை நாம் தீர்த்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அபிஷேகம் முடிந்த பிறகு நாம் வேலுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் முடிந்த பிறகு அர்ச்சனை செய்ய துவங்கலாம். அர்ச்சனை செய்ய செவ்வரளி பூ அல்லது பன்னீர் ரோஜா சிறந்தது. வேல் பதிகத்தை பாடி அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் 108 முறை ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியமாக வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் மற்றும் தேங்காய் வைக்கலாம். தங்கள் வசதிக்கேற்ப சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு, பாயாசம் என்று கூட செய்யலாம்.
இந்த வேல் வழிபாட்டில் கடைசியாக நாம் மறக்காமல் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை நாம் காலையிலோ அல்லது மாலையிலோ செய்யலாம். மேலும் இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய நாட்களாக கருதப்படுவது முருகனுக்கு உரிய நாளை தைப்பூசம், சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் உள்ள நாட்கள், பரணி நட்சத்திரம் உள்ள நாட்கள், செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போன்றவை நாட்களில் கூட இந்த பூஜையை செய்யலாம். பொதுவாக பூஜை அறையில் வேலை வைத்து வணங்குபவர்கள் அந்த வேலின் கூர்மையான நுனியில் எலுமிச்சம் பழத்தை சொருகி வைக்க வேண்டும். காரணம், கூர்மையாக இருந்தால் அது ஆயுதமாக கருதப்படும். அதன் மேல் நாம் எலுமிச்சம் பழத்தை வைக்கும் பொழுது அது நம்மை காக்கும் ஆயுதமாக மாறிவிடும். மிகவும் சிறிய வேலாக இருந்தது என்றால் அதில் எலுமிச்சம் பழத்தை வைக்கலாம். மிகவும் சிறிய வேலாக இருந்தால் எலுமிச்சம் பழத்தை வைக்க முடியவில்லை என்றால் அந்த கூர்மையான பகுதியில் சந்தனத்தை கெட்டியாக குழைத்து வைக்கலாம். இப்படி சரியான முறையில் வேல் வழிபாட்டை செய்வதன் பலனாக குடும்பம் வளர்ச்சியடையும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞானத்துடன் இருப்பார்கள், வீட்டில் இருக்கும் தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும், மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும், பயம், கடன் போன்ற தொல்லைகளும் நீங்கும். நான்காவதாக, வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒளி ரூபமாக இறைவனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள். பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரியது என்பார்கள். ஆலமர் செல்வனாம் தென்முகக் கடவுள் ஈசனுக்கே குருவாக அருளியவன் முருகப்பெருமான். எனவே இந்நாளில் முருகனை வழிபடுவது குருவின் அருளை பெற்றுத்தரும். கடைசியாக ஐந்தாவதாக, லட்சுமி குரு பகவானுக்குரிய வியாழன் அன்றே தைப்பூச நாள் வருவதால் குரு புஷ்ய யோக நாளாகும். இந்த நாளில் லட்சுமி குபேர பூஜை செய்தால் சகல செல்வ வளமும் பெருகும் என்பது நம்பிக்கை. லட்சுமி குபேரருக்கு மாலை 5லிருந்து 8 மணிக்குள் குபேர காலத்தில் லட்சுமி குபேரருக்கு வாசனைமிக்க மல்லிகைப்பூ சாத்தி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பால், பனங்கற்கண்டு, ஏலக்காய் சேர்த்த பாலை நிவேதனமாக படைத்து 108 நாணயங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு அர்ச்சனை செய்யும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமகா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமகா என்று 108 முறை கூறி நாணய அர்ச்சனை செய்தால் இந்த நாணயங்கள் எழுப்புகின்ற ஒளியினால் மகாலட்சுமியும் குபேரரும் மனமகிழ்ந்து நமக்கு செல்வ வளத்தை அள்ளித் தருவார்கள் என்று நம்பப்படுகிறது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக நாளை தைப்பூசமும் தை பௌர்ணமியும் சேர்ந்து வியாழக்கிழமையன்று சேர்ந்து வருகின்ற இந்த அற்புதமான சேர்க்கை உள்ள நாளில் எந்த 5 விஷயங்களை நாம் தவறாமல் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளையும் ஆசியையும் பெறலாம் என்பதை பற்றியும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.